செம்பா அத்தியாயம் 15. கொற்கை பெருந்துறை. நகர்ந்து கொண்டிருந்த காட்சிகளில் மனம் பதியாமல் செம்பவளத்தை எண்ணி மருகி கொண்டிருந்தது திரைநாடனின் மனது. சின்ன பெண் என்ன செய்கிறாளோ பாவம், இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக வளர்த்திருக்க வேண்டுமோ? அந்த மதிமுகத்தை பார்த்தால் கண்டிக்க எப்படி மனம் வரும்? அட்டுழியம் செய்யும் பெண்ணும் இல்லையே. தேவை என்று அவளுக்கு தோன்றுவதில் மட்டும்தான் அழுத்தமாக நின்று விடுவாள். அவளுக்கு தேவை என்று தோன்றுவதில் பலவும் பெண்களுக்கானதல்ல என்ற பொது விதியை ஏற்றுக்கொள்வதும் அவளுக்கு சுலபமாக இருக்கவில்லை. மனித உயிர்கள் யாவும் சமம் என்ற மந்திரம் அவள் கருவில் இருக்கும்போதே போதிக்கப்பட்டு விட்டதோ என்னவோ. ஆண் பெண், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேதத்தை ஒருபோதும் அவள் மனம் ஏற்றதில்லை. பல சிக்கல்களுக்கு அதுவே காரணம். இடத்துக்கு தக்க நடந்து கொள்வது எப்படி என்று அவளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கலாம். குழந்தை பெண் அவள். கடவுளே! தாத்தா, கொற்கை வந்துவிட்டோம். சங்கரின் குரலில் தன் சிந்தனையில் இருந்து விடுபட்டவராக சுற்றிலும் பார்த்தார். எதிரே கதிரவனின் செவ்வொளியில் பாண்டி நாட்டின் ஆணி முத்தான கொற்கை பொன்னென பொலிந்து கொண்டிருந்தது. அதிகாலையில் பரதவக்குடியிலிருந்து புறப்பட்டவர்கள் கடற்கரையோர சாலை வழியாக கொற்கை முன்துறை வந்தடைந்த போது பொழுது சாய துவங்கியிருந்தது. வெக்கை சற்று தணிந்தும் இருந்தது. மாலை நேரத்து கடற்காற்று மீன் வாடையோடு பலகார கடையின் புகையையும் கலந்து வீசி நாசி குழப்பி கொண்டிருந்தது. மூவரும் அடுத்து செய்வது என்ன என்ற குழப்பத்தோடு கடலை பார்த்தபடி இருந்த ஒரு சத்திர மண்டபத்தில் அமர்ந்திருந்தனர். நடுப்பகல் வெயிலின் சோர்வு நீங்கி கொற்கை விழித்து நடமாட துவங்கியிருந்தது. இல்லை, நடனமாட துவங்கியிருந்தது. அப்படித்தான் தோன்றியது சங்கனுக்கு. அவன் கொற்கைக்கு வருவது ஒன்றும் புதிதல்ல. 1-2 முறை திரைநாடனோடு வந்திருக்கிறான். அவனை பொறுத்தவரை எப்போதுமே கொற்கை ஒரு அதிசயம்தான். அவசரம் மிகுந்த அதிசயம். இங்கே எல்லாமே மிகை. அந்த மிகை அவனுக்கு ஆகாது. அவனது புறக்காட்டு பரதவக்குடியின் நிம்மதியும் அமைதியும் தான் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த பிசாசை கரை சேர்க்கும் வரை இதையெல்லாம் அவன் சகித்துத்தான் ஆக வேண்டும். எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிட்டால் பிறகு நிம்மதியாக தன் குடியில் தனியாக. கடலை பார்த்து பெருமூச்சு விட்டவனின் தோள் தட்டி திருப்பினார் திரைநாடன். ஊரை பார்த்தாயா? ஆமாம். என்ன கொண்டாட்டமோ? கொண்டாட்டமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கொற்கை வழக்கத்துக்கு அதிகமான ஆர்ப்பாட்டமான நிலையில்தான் இருந்தது. வையத்துறைவன் வந்திருக்கிறாரோ என்னவோ? ஐயையோ, நெடுஞ்செழியனையா சொல்கிறீர்கள்? ஏன், மன்னர் மதுரையில் இல்லாமல் இங்கே என்ன செய்கிறார்? சங்கனுக்கு பதறியது. இந்த பெண் செம்பாவுக்கு இது தெரிவதற்குள் அவளை பிடிக்க வேண்டுமே. பதறாதேயடா, வந்திருக்கலாம் என்றுதான் சொல்கிறேன். ஊரின் பரபரப்பை பார்த்தால் அப்படித்தான் தோன்றியது. கொற்கை பாண்டியன் செங்கன்மாறன் பாண்டிய சக்கரவர்த்திக்கு சிற்றப்பன் தானே. அவரை பார்க்க வந்திருக்கலாம். அல்லது கொற்கையை பார்க்கவே வந்திருக்கலாம். இது அவரின் பூர்வீகம் அல்லவா? அது சரி, இங்கே பிடிக்காமல் தானே மதுரைக்கு கோட்டையை மாற்றி கொண்டு போய்விட்டார். இப்போது மட்டும் என்ன வந்தது? பிடிக்காமல் என்னடா? நில எல்லை வளர்ந்து கொண்டே வரும்போது தலைநகரை மாற்றி அமைப்பது அல்லது கூடுதல் தலைநகர் ஏற்படுத்தி கொள்வது என்பது எல்லாம் அரசு தந்திரம்தான். நம் கொற்கை மன்னர் செங்கன்மாறனுக்குத்தானே இள வயதில் ஒரு மகன் இருக்கிறான். ஆம், பாண்டிய மன்னனின் பாசத்துக்குரிய தம்பி. கொற்கையின் இளவரசன் அவர் என்று உனக்கு தெரியாதா என்ன? பொதுவாக அவர் மதுரையில் மன்னரோடு தான் வளர்கிறார். ஆனால் தாய் தந்தையரை பார்க்க அவ்வப்போது கொற்கைக்கு வருவதுண்டு. அப்படி அவர் வந்துவிட்டால் அவரை பார்க்கவே மன்னர் இங்கே வருவதும் உண்டாம். அவ்வளவு பாசம் தம்பி மீது. ஆமாம் ஆமாம், சொல்லிக் கொண்டார்கள் ஊரில். பிள்ளைகள் அவ்வளவு பிடிக்குமென்றால் பெற்றுக்கொள்வது தானே. ஏன் இன்னும் நம் செழிய மகாராஜாவுக்கு குழந்தை பிறக்கவில்லை? இதோ பார், இந்த கதையெல்லாம் நமக்கு எதற்கு? இதற்கு பதில் தேடித்தான் நாம் கொற்கைக்கு வந்தோமா? வந்த வேலையை பார்க்கலாம். இந்த பெண் குறித்து யாரிடமாவது கேட்கலாமா என்றாலும் பயமாக இருக்கிறது. நீங்கள் சொல்வதும் சரிதான். முதலில் ஊர் நிலை சரியாக தெரிந்து கொள்வோம் தாத்தா. மன்னர் வருவது உறுதி என்றால் கண்டிப்பாக அவள் அதை அறிந்து கொண்டு அவர் இருப்பிடம் நோக்கித்தான் நகர்வாள். சரி, இருங்கள். நான் போய் உங்களுக்கு பலகாரம் வாங்கி கொண்டு அப்படியே விசாரித்து விட்டு வருகிறேன். அவன் சொல்லிவிட்டு எழுந்து கொள்ளவும் பேசாமல் இருந்த கோடனின் பக்கம் திரைநாடனின் பார்வை திரும்பியது. என்ன கோடா, பேசாமல் இருக்கிறாய்? செம்பா எப்படி சிந்திப்பாள் என்று துல்லியமாய் கணிக்கக்கூடியவன் சங்கன். கண்டுபிடித்து விடலாம், பயப்படாதே. அதில்லை. கோடனின் கண்களில் அதீத அச்சம் தென்பட்டது. நெடுங்காலம் கழித்து பெருநகரம் ஒன்றில் மக்களை பார்ப்பதால் ஏற்பட்ட பீதியாக இருக்கலாம். வந்து நான் இப்படியே கொஞ்சம் நடந்துவிட்டு வருகிறேனே.
கண்களில் இரைஞ்சலை தாண்டி ஏதோ ஒன்று தென்பட்டது. இன்னதென்று வகைப்படுத்த முடியவில்லை. திரைநாடனால் சற்று கலங்கினார். தனியாக வேண்டாமே கோடா. இல்லை, உடனே வந்து விடுவேன். எனக்கு எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க வேண்டும் போல இருக்கிறது. அவன் எழுந்து கொள்ளும்போது இருந்த தீர்க்கம் இதுவரை திரைநாடன் காணாத கோடனை அவருக்கு காட்டியது. சரி, பத்திரம். அதிக தொலைவு போய்விடாதே. செம்பவளத்தை குறிவைத்தவர்களின் கண்கள் நம்மீதும் இருக்கலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரியா? நன்றி. ஒற்றை சொல்லோடு அங்கிருந்து அகன்றார் கோடன். மனது லேசாக பிசைந்தது. பயண களைப்பு அதை துடைத்து எறிய மண்டபத்து தூணில் சாய்ந்து கொண்டு மாலை காற்றை அனுபவித்தபடி அவர்கள் இருந்த முன்துறையிலிருந்து பெருந்துறையை வேடிக்கை பார்க்கலானார் திரைநாடன். முசிறியிலும் புகாரிலும் இல்லாத அழகு கொற்கையில் இருக்கிறது என்றால் அது தன் பொருணை ஏற்படுத்திய நிலா சதுக்கம் போன்ற வளைகுடாதான். கொற்கையின் உலக பிரசித்தி பெற்ற முத்து சிலாவத்துக்கும் இந்த வளைகுடா அமைப்புதான் காரணம். பொருணை நதியும் கடலும் பொருதி கொள்ளும் இப்பகுதியில் முத்து சிப்பிகள் மலிந்து கிடந்தன. இதோ மாலையை வரவேற்க வளைகுடாவின் வெளிம்பெங்கும் கம்பங்களில் பந்தங்கள் ஒளியேற்றப்படுகின்றன. தீயின் விரல் வரையும் கோட்டோவியம் போல அது படர்கிறது. நீலக்கடலின் அருகே ஒளிர்ந்தபடி தரையில் கிடக்கிறது ஒரு நிலாப்பிறை. அடடா, கண்கொள்ளா காட்சி! ஒளிரும் அரை வட்டத்தின் இடையில் முளைத்த பெரும் தீக்கொன்றை போல தனித்து ஒளிர்ந்தது கொற்கை பெருந்துறை. அரை வட்டத்தை ஊடறுத்து சென்ற தன் பொருணையின் இரு மருங்கிலும் பந்தங்கள் மெல்ல உயிர் பெற்று கொண்டிருந்தன. பொருணை ஒளிர்ந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருந்தது. பாய்மரம் வீசிக்கொண்டு சிறு கலன்கள் பெருந்துறையை பொருதி கொண்டோடின. துறையின் இரைச்சல்கள் ஏறிக்கொண்டே இருந்தன. கலன்களில் இருந்து புற்றீசல் போல மக்கள் கூட்டமும் பொதிகளும் இறங்கிய வண்ணம் இருந்தன. பெரும் சிப்பங்கள் அடங்கிய பார வண்டிகளும் மலை போல சிப்பங்களை தோள்களிலேயே தூக்கியபடி சோனக அடிமைகளும் யவனர்களுமாக ஊரே நிரம்பி வழிந்தது. உலகின் எல்லா திக்கிலிருந்தும் மனிதர்கள் இங்கே வந்து போகிறார்கள். ஆமையோட்டிலிருந்து அரேபிய வாசனை திரவியம் வரை உலகின் புதுமையான எல்லா பொருட்களையும் கொற்கையின் பேரங்காடி தெருவில் காணலாம். பல நிறத்து மலர்கள் ஒன்றாக சேர்ந்த பூங்கொத்து போல அங்காடி தெருவில் பல்வேறு இனத்து மக்கள் ஒன்றாக திரிவதை காண்பதே ஒரு அற்புதம். அவர்களெல்லாம் வியந்து பார்க்கும் கொற்கையின் நித்தில தெரு இந்த ஊரின் அதிசயங்களுள் முதன்மையானது. பல்வேறு வகையான முத்துக்கள் ஒன்றாக கிடைக்கும் அங்காடி தெரு அது. மலை மலையாக குவிந்து கிடக்கும் நல் முத்துக்களால் விளக்கின்றி ஒளிரும் தெரு என்று எல்லோருமே அழைப்பார்கள். அதை காண வரும் அயல் நாட்டினரின் கண்கள் அம்முத்துக்கள் போலவே விரிந்து ஒளிர்வதை காண வேடிக்கையாக இருக்கும். ஆம், வேடிக்கை வினோதங்களுக்கு குறைவற்ற துறைப்பட்டினம். யவனச்சேரியும் சீனச்சேரியும் பரதவச்சேரியைப் போலவே நிரம்பி வழியும் கொற்கைப்பட்டினம் ஒரு போதை. அது தன்னை அமிழ்த்துகிறது என்று அறிந்துதான் முன்பு இங்கிருந்து வெளியேறினார். வெகு வேகமாக திரும்பிய பழைய நினைவுகளை அவசரமாக மனதிலிருந்து அகற்றிவிட்டு வேடிக்கையை தொடர்ந்தார். சங்கன் திரும்பி இருந்தான். அப்பம் வாங்கி வந்தேன். தேங்காய் காரத்துவையல் வைத்திருந்தார்கள். நன்றாக இருந்தது. இதோ பசியாருங்கள். எங்கே கோடரை காணவில்லை? அப்போதுதான் நடை செல்கிறேன் என்று சென்ற கோடன் இன்னும் திரும்பி இருக்கவில்லை என்பது உரைத்தது திரைநாடனுக்கு. சற்று நடந்துவிட்டு வருகிறேன் என்று கிளம்பினான். தனியாக கிளம்பினாரா? அவரா? அது எத்துணை பெரிய முரண் என்பது சங்கன் கேட்ட தொனியில்தான் திரைநாடனுக்கே விளங்கியது. இதுவரை குழந்தை பொதியோடு கரை சேர்ந்த நாள் முதல் திரைநாடன் சொல்லாமல் அவர் இல்லாமல் எங்குமே போனதில்லை கோடன். என்னடா பயமுறுத்துகிறாய் என்றவருக்கு கோடன் இறுதியாக சொன்ன ஒற்றை நன்றி தனித்து ஒலித்தது. பகீர் என்றது. பதறாதீர்கள் தாத்தா, நான் போய் பார்த்து வருகிறேன். நீங்கள் முதலில் பசியாருங்கள். இனி உணவு எப்படி ஏறும் சங்கா? கோடனை முதலில் கண்டுபிடிப்போம். செம்பாவை வேறு தேட வேண்டும். இருள் சேர்வதற்குள் எப்படி? முடியும். இன்று இரவு கூத்து நடனம் என்று பெருந்துறையில் கொண்டாட்டம் அதிகம் இருக்கும். இளவரசர் வந்திருக்கிறார். மன்னர் நெடுஞ்செழியனும் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதனால் கோடரை கண்டுபிடித்து கிளம்பி பெருந்துறைக்கு போய்விடுவோம். திடலில் பேரங்காடி தெருவில் என்று தேடினால் செம்பவளத்தையும் கண்டுபிடித்து விடலாம். பேசிக்கொண்டே இருவரும் அந்த தெருவின் கடைக்கோடி வரை வந்துவிட்டனர். கோடன் இருந்த இடம் தெரியவில்லை. இருளும் கூடிக்கொண்டிருந்தது. என்ன செய்யலாம் தாத்தா? சற்று தொலைவில் சிறு கூட்டம் ஒன்று தென்பட்டது. அங்கே என்ன கூட்டம் ஐயா? அங்கிருந்து கலைந்து வந்து கொண்டிருந்த ஒருவரை பிடித்து கேட்டான் சங்கன். யாரோ ஒரு வயதாளி, பாவம், கழுத்தறுத்து போட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். காவற்படைக்கு சொல்ல ஆள் போயிருக்கிறது.
வர வர கொற்கையில் கூட குற்றங்கள் மலிய தொடங்கிவிட்டன. புலம்பியபடி அவர் செல்ல அசைவற்று நின்றனர் திரைநாடனும் சங்கனும். சங்கன் முன்துறை வந்தடைந்த அதே வேளையில் பேரங்காடி தெருவில் நகர்ந்து இறங்கிய கதிரவனின் செங்கரங்கள் பின்னொளி பாய்ச்ச காற்று இழுத்துவிட்ட கற்றை குழல்கள் நெருப்பு கம்பிகளாக முகத்தை சுற்றி பறந்து சின்னஞ்சிறு சூரியன் போல தென்பட்டது அந்த இளமுகம். பாண்டியன் கொடியின் கயல்கள் கண்களாக அல்ல, கங்குகளாக கனன்று கொண்டிருந்தன. கை தேர்ந்த சிற்பி செய்த கொற்றவை சிலை உருகி வந்து இளம் பெண்ணாக நிற்பது போலிருந்தது அவர்களுக்கு. அந்த பிரமை நீங்க சில வினாடி நேரமானது. அதற்குள் எழினி கொற்றவையின், மன்னிக்க வேண்டும், செம்பாவின் பின்னே வந்து நின்று கொண்டாள். என்ன அதிசயம்! முணுமுணுத்தான் கண்ணன். செம்பவளத்தை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த அவனிடமிருந்து அதற்கு மேல் எந்த சொற்களும் இல்லை. டோரியனும் ஏறத்தாழ அதே நிலையில்தான் இருந்தான். நெற்றி வகிட்டிலிருந்து கால் விரல் நுனி வரை தனித்தனியாக ரசிக்கலாம், அழகுதான். ஆனால் அவனை கவர்ந்தது அதுவல்ல. அட, இத்தனை அழகான பெண் கையில் குருவாளா ஏந்தியிருப்பது! சேச்சே, என்ன துயரம்! டோரியனின் கண்களில் ஆசை வழிந்து ஆர்வம் நிரம்பி இருந்தது. ஏன், உங்கள் போர்க்கடவுள் அதீனா கையில் என்ன பழரச கோப்பையா ஏந்தி இருந்தால்? கூர்மையான வேல்தானே பிடித்திருக்கிறாள். குருவாளை தூக்கி பிடித்து காட்டினாள் செம்பா. டோரியனின் கண்கள் வியப்பில் வட்டமாகின. அதீனா பற்றியெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன், அது என்ன பெரிய ரகசியமா? ஆனாலும் பெண்கள் கடும் போர் செய்ய படைக்கப்பட்டவர்கள் அல்லவே. உங்களுக்கான போர் எல்லையே வேறல்லவா? இளம் புன்னகையோடு முன்னே வந்தவனை அவன் கழுத்து நோக்கி நீண்ட குருவாள் தடுத்தது. இந்த ஒரு விஷயத்தில் உலகில் உள்ள ஆண்களெல்லாம் ஒன்றுதான் போலிருக்கிறது. கையில் வேலை கொடுத்து பெண்ணை கடவுளாக்கி பார்க்க முடிகிறது. ஆனால் உடனிருக்கும் பெண்களை மட்டும் உடைமைகளாகத்தான் பார்க்க முடிகிறது, அப்படித்தானே? குரலில் எள்ளலும் சினமும் சரி விகிதத்தில் துள்ளின. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள், எந்த பெண்ணுக்கும் எல்லை என்பது அவள் வைத்ததுதான். எல்லைகளை தாண்டாதே மிலேச்சனே. ஒவ்வொரு சொல்லிலும் மெல்ல மெல்ல சினம் ஏறியது. குருவாளின் அழுத்தமும் கூடியது. ஆனால் டோரியன் அவளுக்கு எதிராக எதுவும் செய்தான் இல்லை. அவளது குருவாள் பதிந்து இழுத்த குருதி அவனது வெண்ணிற அங்கியில் மெல்லிய கோடாக வழிந்து இறங்கியது. இங்கே என்ன நடக்கிறது? அனைவரும் அந்த குரலில் அதிர்ந்து திரும்பினர். கொற்கை காவல் படையின் வீரர்கள் இருவர் கண்களில் ஆராய்ச்சி பார்வையோடு வாசலில் நின்றிருந்தனர். என்ன சேரபுத்திரரே, அங்காடியில் வணிகம் மட்டும்தானே நடக்கிறது? தெரிந்த முகத்தை பார்த்து அதிகாரி பேசிக்கொண்டிருக்க அந்த கணத்தை பயன்படுத்தி தன் கழுத்தில் இருந்த குருவாளை மிக நேர்த்தியாக இறக்கியவன் குருவாள் பிடித்த கரத்தையும் தன் கைப்பிடிக்குள் வைத்து கொண்டான். நெஞ்சு துடிக்க ஏதோ சொல்லப்போன செம்பவளத்தை முந்திக் கொண்டு பேசினான் டோரியன். வணக்கம் காவலரே, விஷயம் ஏதும் இல்லை. வணிகம் இன்னும் சூடு பிடிக்கவில்லை. நாங்கள்தான் வேடிக்கையாக பேசி கொண்டிருக்கிறோம். கழுத்தை மறைத்து தலையணி துணியை போர்த்தி கொண்டான். நாங்கள்தான் என்றால்? காவலனின் பார்வை பெண்கள் மீது பாய்ந்தது. யாரம்மா நீங்கள் இருவரும்? இவர்கள் உறவுதான். இதோ கண்ணனின் சொந்தம், அக்காள் மகள்கள். அப்படித்தானே கண்ணன்? ஆமாம் ஆமாம் ஐயா, அக்காள் மகள்கள்தான். ஊரிலிருந்து வந்திருக்கிறார்கள். கொற்கைக்கு புதிது. வெறுமனே வேடிக்கையாக விளையாடி கொண்டிருந்தோம். கண்ணன் படபடப்பாய் ஆனால் கோர்வையாக முடித்தான். செம்பவளத்தின் வலதுகரம் இன்னும் டோரியனின் கைப்பிடியில் இருந்தது. எழினி செம்பவளத்தின் பின்னணியில்தான் இன்னும் இருந்தாள். அதிகாரியின் ஆராய்ச்சி பார்வை தன் மீதும் தன் குருவாளின் மீதும் ஆழ பாய்வதைக் கண்ட செம்பவளம் வேறு வழியின்றி துணிந்தாள். என்ன கண்ணனத்தான், விளையாட போய் இப்படியெல்லாம் விபரீதமாகிறதே. இதற்குத்தான் விளையாட்டெல்லாம் வேண்டாம் என்று சொன்னேன். நீங்கள் கேட்டால்தானே? அந்த குரலின் திடீர் கொஞ்சலில் ஆண்கள் மூவரும் அரண்டு நிற்க காவல் அதிகாரியே தொடர்ந்து பேசினார். சரி சரி, விளையாட்டெல்லாம் வீதியில் வேண்டாம், தெரிகிறதா? சேரபுத்திரரே, உங்களுக்கு தெரியாதது இல்லை. வேறொருவராக இருந்திருந்தால் இதை விபரீதமாகத்தான் எடுத்திருப்பார்கள். நாங்கள் கண்ட காட்சி அப்படித்தான் இருந்தது. என்ன இருந்தாலும் அந்நியர்களிடம் நம் பெண் பிள்ளைகளை நெருக்கமாக விளையாட விடாதீர்கள். அது எனக்கு சரியாக படவில்லை. கவனமாக இருங்கள். வெளிப்படையாகவே எச்சரித்துவிட்டு டோரியனின் அங்கி மீது படிந்த பார்வையை உயர்த்தி முகத்தை பார்த்தான் அந்த காவலன். பதிலுக்கு முகம் முழுக்க சிரித்தான் டோரியன். மீண்டும் ஒரு எச்சரிக்கை பார்வையை கண்ணனிடம் செலுத்திவிட்டு திரும்பினார் அந்த அதிகாரி. கையை விடுகிறாயா? பற்களுக்கு இடையே சொற்கள் வந்து விழுந்தன. விடுவதாவது?
நீதான் என்னோடு விளையாட வந்தவளாயிற்றே. உன் கண்ணனத்தான் வேறு இருக்கிறான். காவல் அதிகாரியே உள்ளே போய் விளையாட சொல்லிவிட்டார். பிறகு என்ன? டோரியனின் கேள்வியில் அதிர்ந்து நின்றாள் செம்பவளம். தவறிழைத்து விட்டோமே. எதற்காக இவனுக்கு பரிந்து கொண்டு பேச வேண்டும்? எதற்காக நீ எனக்கு பரிந்து பேசினாய் பெண்ணே? நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக சிறைக்குத்தான் போயிருப்பேன். ஆனால் நீ என்னை காட்டிக் கொடுக்கவில்லையே. செம்பா பேசாமல் இருந்தாள். எழினிக்கும் குழப்பமாக இருந்தது. காவல் அதிகாரியை பார்த்ததும் வேகமாக பேச நினைத்தவளை கையழுத்தி தடுத்தவள் இந்த பெண். எதற்கு இவர்களை காப்பாற்ற நினைத்தாள் என்ற குழப்பம் அவளுக்கும் இருந்தது. ஒன்று, நீ மிகவும் இளகிய மனம் படைத்தவளாக இருக்க வேண்டும். அல்லது உனக்கும் ஏதோ ரகசியம், அதாவது காவல் அதிகாரியிடம் கலந்து கொள்ள முடியாத விஷயம் இருக்க வேண்டும். இரண்டாவதாகத்தான் இருக்கும். சொல், நீ யார்? அவள் பதில் பேசாமல் கையை விலக்கிக் கொள்ள முயலவும் சிரித்தான் டோரியன். அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் பெண்ணே. கையை விடு டோரியன். பின்னால் இருந்து கண்ணனின் குரல் கடுமையாக ஒலிக்கவும் வியந்தவன் கையை சட்டென்று விட்டான். என்ன கண்ணா, நீ கொஞ்சம் பேசாமல் இரு. டோரியனிடம் சொல்லிவிட்டு செம்பவளத்தின் அருகே வந்தான். அவனது பார்வை மாறி இருந்தது. பொருள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாவனை. பெண்ணே, நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? இந்த பெண் உங்கள் உறவா? இல்லை, இவளை இதற்கு முன்பு நான் பார்த்ததில்லை. ஓ, முன்பின் அறியாதவருக்கு உதவுகிறீர்கள். நல்லது. கண்ணனின் கண்களில் ஒளிவெட்டு ஒன்று தோன்றி மறைந்தது. முகத்திலும் கூடுதல் மரியாதை தெரிந்தது. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? முதலில் தங்களின் பெயர் என்ன? எங்கே போக வேண்டும்? உங்களை விட்டு தொலைவில் போக வேண்டும் என்றால் என்ன செய்வீர்கள்? கேட்டாள் செம்பவளம். மரியாதையோடு வழி அனுப்பி வைப்பேன். வழித்துணைக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அல்லது நானே தேவை என்றாலும் தருவேன், வருவேன், புன்னகையோடு சொன்னான் கண்ணன். என்ன மடத்தனம் இது? என் பெயரோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்பதோ எங்கே போகிறேன் என்பதோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் என்ன ஒட்டா உறவா எனக்கு? அக்காள் மகள் மறந்துவிட்டாயா? டோரியன் கேலி பேச கண்ணன் தலையசைத்தான். விளையாட்டில்லை, உண்மையிலேயே நீங்கள் உறவாய் இருக்கக்கூடும் தேவி. பணிந்து மீண்டவனின் கண்களில் மரியாதையை தாண்டி வேறொன்றும் தெரிந்தது. விசுவாசம். ஆனால் ஏன்? புரியாமல் விழித்தவளை பார்த்து புன்னகைத்தான் கண்ணன். உங்கள் தேவையை சொல்லுங்கள். என்ன செய்யவும் காத்திருக்கிறேன். அல்லது விடைபெறுவது என்றாலும் பரவாயில்லை. உங்கள் பயணம் சிறக்கட்டும். டோரியன் வழிவிடு. அவர்கள் இருவரும் போகட்டும் என்றான் கண்ணன். ஐயம் தெளியாத செம்பவளம் கிடைத்த அரிய வாய்ப்பையும் நழுவிவிட தயாராக இல்லை. குருவாளை இடையில் சொருகிக் கொண்டு எழினியை மறு கையில் பிடித்தபடி வீதியில் இறங்கி வேகமாக நடந்தாள். என்ன கண்ணா, உன் செய்கைகள் எல்லாம் புதிராக இருக்கின்றன. அழகியர் இருவரும் சட்டென்று திரும்பி முறைத்தவன் கண்களில் செம்பவளத்தின் கண்களில் தெரிந்த அதே தீ தெரிந்தது. அட, தவறாக இல்லை. அந்த பெண்ணின் வீரத்தை கண்டவுடன் எனக்கு மனம் மாறிவிட்டது. ஆனால் விபரமாவது கேட்டு தெரிந்திருக்கலாமே. அவசரமாக அவளை அனுப்பிவிட்டாய். தவறவிட்டு விட்டதாக நீயே பின்னால் புலம்புவாய்ப்பார் என்றான் டோரியன். தவறவிட்டேனா? யார் சொன்னது? அப்படியென்றால்? டோரியன், நமது பயணம் சற்று தாமதப்படலாம். கொற்கையில் எனக்கு முக்கியமான பணி ஒன்று வந்திருக்கிறது. அது முடியும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும் நீங்கள். கண்ணனின் பார்வை மாலை மஞ்சளுக்குள் கரைந்து கொண்டிருந்த இரு பெண் உருவங்களின் இல்லை, அந்த ஒற்றை பெண் உருவத்தின் மீதே நிலைத்தது. மனதிலிருந்து அகலாத அந்த உருவம் அது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.